Hi friends, இந்த வீடியோல electrical missions 1 W3303 ல உள்ள important questions எல்லாத்தையுமே பார்ப்போம். So first lesson பொறுத்த வரைக்கும் lesson name வந்து electromechanical energy conversions. So இதுல நமக்கு எல்லா லெசன்லயுமே ஒரு 2 to 3 topics கம்பல்சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதையுமே நான் எதெல்லாம்ன்றதையும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. So first lesson பொறுத்த வரைக்கும் 4 important topics இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா first topic and third topic. So principle of electromechanical energy conversion forces and torque in magnetic field systems. So இந்த question ரொம்ப important. Then அதே மாதிரி singly excited and multi excited magnetic field system கேட்கலாம். Then magnetic fields in rotating machines, இது மூணுமே ரொம்ப important. இதை படிச்சதுக்கு அப்புறம் டைம் இருக்குன்னா energy balance in magnetic circuits பாத்துருங்க. Then second lesson DC generators. DC generatorsல அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல்லா படிக்க முடியும்னா படிங்க, இல்லனா அதர் 2 டாபிக்ஸ் பாருங்க. அதுலயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து OCC and load characteristics of different types of DC generators ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இன் கேஸ் இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது படிக்கலாம். ஸோ DC generatorsோட கன்ஸ்ட்ரக்ஷன், தென் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் அதில் ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஆர்மேச்சர் வைண்டிங்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். தென் இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இந்த EMF ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ EMF ஈக்குவேஷன்ஸ், தென் ஆர்மேச்சர் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் தி காம்பியூட்டேஷன். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றது கூட நீங்கள் ஏதாவது எழுதிடலாம், பட் இது மூணுத்தையுமே கம்பல்சரியாக படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் வந்து நமக்கு DC மோட்டார்ஸ் படி. ஸோ தேர்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபிள் இருக்கும் இல்லையா? ஸோ DC ஜெனரேட்டர், DC மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், எல்லாத்துக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபிள்ஸ், அதை பேஸ் பண்ணி சம் அப்ளிகேஷன்ஸ், ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக ஏதாவது ஒரு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேர்ட் யூனிட்ல நீங்கள் இதை மட்டும் படித்தாலே ஒன்று எழுதிடலாம். டெஸ்டிங் ஆஃப் DC மிஷின்ஸில் பிரேக் டெஸ்ட், ஸ்விங் பர்ன்ஸ் டெஸ்ட், ஹாப்கின்சன்ஸ் டெஸ்ட், ஃபீல்டு டெஸ்ட், ரிட்டார்டேஷன் டெஸ்ட், இது இவ்வளோ டெஸ்ட்டுமே படிச்சிட்டிங்கனாலே ஒன்று கம்பல்சரியாக ஒன்று எழுதிடலாம். அண்ட் அதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டியது வந்து ரிட்டார்டேஷன் டெஸ்ட், தென் பிரேக் டெஸ்ட். ஓகேவா? தென் ஃபோர்த் லெசன் வந்து சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் இந்த டெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்டிங்கில் பொலாரிட்டி டெஸ்ட், ஓப்பன் சர்க்யூட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட், தென் பேக் டு பேக் டெஸ்ட், இது மூணுமே இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங் கான்செப்ட் படி. தென் இது வந்து நமக்கு எல்லா லெசன்லையுமே இருக்க மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், ஈக்குவலன்ட் சர்க்யூட், ஃபேஸர் டயக்ராம்ஸ். ஸோ இதில் ஃபேஸர் டயக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் டாபிக் வந்து பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஃபிஃப்த் லெசனில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் டாபிக். அப்போ எய்தர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைனா 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கறதுக்கு மோர் சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில். தென் ஸ்காட் கனெக்ஷன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்காட் கனெக்ஷன், இதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக ஒரு கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் படிக்க முடியும் அப்படின்ற கேசஸில் யூனிட் 1ல் நீங்கள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன், ஃபோர்ஸஸ் அண்ட் டார்க்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சிஸ்டம் படிங்க. செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் இந்த EMF ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ஆர்மேச்சர் ரியாக்ஷன், மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் காம்யூட்டேஷன், இது இவ்வளோத்தையும் படிச்சிருங்க. தென் தேர்ட் லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் DC மிஷின்ஸ், அதில் அட்லீஸ்ட் பிரேக் டெஸ்ட், ரிட்டார்டேஷன் டெஸ்ட் படிக்கணும். தென் ஃபோர்த் லெசன் முடிஞ்சால் எல்லா டெஸ்ட்டுமே படிச்சிருங்க. தேர்ட் லெசன் கம்பல்சரி. ஃபோர்த் லெசன்லையும் டெஸ்டிங் படிச்சிருங்க. தென் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஃபிஃப்த் லெசன்லையுமே 2 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் பார்த்துட்டாலே மோஸ்ட்டாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல், அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா சார்? ஹெட்டிங்ஸ் போட்டு படிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் தான் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1 W3303 உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா அதையுமே நீங்கள் வித் சப்ஜெக்ட் கோட் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.